மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டே வந்து யோகினியின் ரூபங்களாக நம்முடைய உடலில் ஆதார சக்கரங்களில் இருக்கிறார்கள் என்று சொல்லி மூலாதார சக்கரங்கள் வரை சொல்லி முடித்துவிட்டு அடுத்ததாக ஆக்ஞை என்று சொல்லக்கூடிய ஆக்ஞா சக்கரத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். இப்பொழுது ஆக்ஞா சக்கரத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த அம்பிகை என்று சொன்னார்கள். அடுத்தது அவளுடைய வர்ணம், என்ன வர்ணம் உடையவளாக இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய நாமம். ஓம் சுக்லவர்ணாயை நமஹ. ஓம் சுக்லவர்ணாயை நமஹ. இந்த சுக்லா அப்படின்னு சொன்னோம்னா என்ன நிறம் அப்படின்னா வெள்ளை நிறம் அப்படின்னு சொல்றது. அப்போ வெள்ளை நிறத்தில் அவள் இருக்கிறாள், வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடியவள் சொல்லிட்டு இந்த சுக்லான்னு சொன்ன உடனேயே நமக்கு மிகவும் பரிச்சயமான வார்த்தையாக இருக்கும். ஏன் அப்படின்னா விநாயகருக்கு எளிதாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்ன உபசாந்தியே அப்படின்னு சொல்லுவோம். இதை சொல்லும்போது பெரியவா அழகாக சொல்லுவார். இதில் எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல கூட கணேசனை பற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பதம் இருக்கா? இல்லை. இருந்தாலும் இது அனைத்தும் யாரை குறிக்கிறது என்றால் அந்த விநாயகரை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஏன் அப்படின்னா அதில் விஷ்ணுன்னு ஒரு வார்த்தை வந்தோடனே நிறைய பேர் இது என்ன நினச்சிரும், விஷ்ணு ஸ்துதி அப்படின்னு நினச்சிரும். இங்கே விஷ்ணுவும் அப்படின்னு எதற்காக குறிப்பிடுகிறார் என்றால் எங்கும் வியாபித்துள்ள அப்படின்னு சொல்கிறதுக்காக. இங்கே இதில் அதே மாதிரி தான் அவர் என்ன நிற ஆடை, சுக்ல அம்பரதரம் அப்படின்னு சொல்றது. சுக்ல அம்பரதரம் அப்படின்னு அப்போ வெண்மை நிற ஆடை தரித்தவர் அப்படின்னு சொல்றதுக்காக அதில் சொல்றாங்க. அதே மாதிரி சுக்ல தேவி அப்படின்னு தங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஜேஷ்ட சுக்ல அஷ்டமி சொல்லும் பொழுது அங்கு வழிபடக்கூடிய தேவிக்கு சுக்ல தேவி, அவள் இது போல்தான் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடியவள். அதே மாதிரி சுக்லன்னு சொன்னோடனே நமக்கு முக்கியமாக ஞாபகம் வருது சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம். இந்த சுக்லபட்சம் சொன்னோடனே அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் வரக்கூடிய அந்த முதல் 15 நாட்கள் சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக இந்த வெண்மை அப்படிங்கிறதுக்கு இத்தனை நிறங்கள் சொன்னாங்க. இங்கே வெண்மை அப்படிங்கிறது சொல்லும் பொழுது சாதாரணமாகவே நம்ம வெண்மை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனைத்து வர்ணங்களும் சேர்ந்து விட்டால் அங்கே உண்டாகக்கூடிய நிறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்மைதான் வரும். அப்போ பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அத்வைதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வெண்மை நிறம் குறிக்கிறது. இந்த லலிதா சகஸ்ரநாமமே பார்த்தீங்க அப்படின்னா மெதுவாக நமக்கு சொல்லி கொண்டு வரும் பொழுது முதலில் அம்பிகை என்று காட்டுகிறார்கள். அடுத்தது அவளுடைய பல ரூபங்கள், என்ன வடிவங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டே அவள் எப்படியெல்லாம் இருக்கிறாள் என்று சொல்லி மெதுவாக நம்மை அந்த அத்வைதத்திற்கு திருப்புகிறார்கள். அந்த அத்வைதம் அப்படின்னு பெருசாக ஒன்றும் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. அனைத்தும் ஒன்றுதான், வேறுபட்ட ரூபங்களாக நமக்கு இருந்தாலும் அனைத்தும் ஒரே பிரம்மம் தான். அதனால தான் இந்த லலிதா சகஸ்ரநாமம் முடியும் பொழுது சிவ சக்தி ஐக்கியஸ்வரூபிணி அப்படின்னு முடிப்பாங்க. இப்போ நாம் நினைக்கக்கூடிய சிவன் வேறு சக்தி வேறு நம்ம நினைக்கிறோமே. இப்போ இந்த வரக்கூடிய ஒவ்வொரு நாமங்களையும் தெரிந்து கொள்ள இருவரும் வேறு கிடையாது அப்படின்னு சொல்றது. இந்த குண்டலினி யோகமே அதைத்தான் நமக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது. எப்பொழுது நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கிறது என்றால் இந்த ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் வந்துட்டோம். அடுத்தது இங்கிருந்து சகஸ்ராரத்திற்கு செல்லும் பொழுது அங்கே சிவசக்தி ஐக்கியமாக நடைபெறுகிறது. அப்பொழுது அங்கே வர்ஷிக்கக்கூடிய அந்த வர்ஷைதான், அந்த அமிர்த தாரை தான் நமக்கு ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய முக்தி, மோட்சம், தவம், தானம் எதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அதுக்கு எல்லாமே நம்ம இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். இதையெல்லாம் செய்வது எதற்கு அப்படின்னா இதை அடைவதற்கு. அப்போ இதையெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் செஞ்சு இந்த அமிர்த தாரையை பெறுவதற்குத்தான், அங்கே சென்று சேர்ந்து அந்த அனுபவத்தை பெறுவதற்குத்தான் இல்லையா? அப்போ அந்த அனுபவத்தை எப்படி நாம் எளிதாக பெற முடியும் என்றால் முதல்ல இந்த அம்பிகையை சொல்லிக்கொண்டே வரும் பொழுது ஒவ்வொரு குணங்களாக சொல்லி அவளை இப்படியெல்லாம் வழிபடலாம் என்று சொல்லி அவள் இப்படி இருக்கிறாள் அப்படி இருக்கிறாள் என்று சொல்லி அவளுடைய குணநலன்கள் சொல்லிக்கிட்டே வந்தாங்க இல்லையா? அப்போ சொல்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகளால் உண்டான அந்த அழுக்குகள் எல்லாம் போகும். நம்ம சொல்லுவோம் எப்படி இது எல்லாம் போகும், இந்த நாமத்தை சொல்லுவதால் என்ன பலன், ஏன் அப்படின்னா இவ்வளவு கடுமையான விஷயங்களை செய்தால்தான் இந்த தரிசனமே கிடைக்கும் அப்படின்னா நமக்கு சாதாரண மக்களுக்கு இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அதற்குத்தான் இந்த நாமங்களை சொல்ல நாம் கேட்பது, நாமம் சொல்வது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா
இந்த செவிகள் வழியாக இந்த நாமமானது உள்ளே செல்கிறது. அங்கே மனத்தில் இருக்கக்கூடிய ஜென்மாந்திரமாக இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை நீக்கி விடுகிறது. அப்போ நீக்கியாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய உள்ளமும் தூய்மையான உள்ளம் ஆகிவிடுகிறது. ஆனால் இங்கே என்னங்க நடந்துச்சு? நம்ம எதுவுமே பண்ணலை. அம்பிகையானவள் தானாகவே அத்தனையும் செய்கிறார். அதற்கு நம்ம என்ன நம்ம உதவி செய்யணும் அம்பிகைக்கு அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா அவளுடைய நாமத்தை மட்டும் சொல்ல வேண்டும். இடையராது சொல்லணும். நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சொல்லணும். இப்போ வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னா சும்மா இருக்க நேரங்களில் இந்த நாமங்களை சொல்லலாம். இப்போ சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய அந்த கர்மங்களால் உண்டான முன்வினைகள் அப்படின்னு சொல்கிறோம், என்னென்ன பெயர்கள் சொல்கிறோம் இல்லையா, அது அனைத்துமே நீங்குகிறது. இப்போ இது நீங்கும் பொழுதுதானே அவளை புரிந்து கொள்ள முடியும். என்னென்ன சொல்கிறப்ப என்ன சொன்னோம், குண்டலினி சக்தியை எழுப்புவது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது உத்தமமான குருவின் மூலமாகத்தான் கற்றுக்கொள்ள முடியும். அனைவருக்கும் கிடைக்காது அப்படின்லாம் சொல்லும் பொழுது இவ்வளவு அரிதான விஷயங்களை ஏதோ சாமானியர்களாக நாம் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரும் இல்லையா. அப்போ இத்தனை விஷயங்களும் அதுவாகவே நடந்து விடுகிறது நம்முடைய முயற்சி இல்லாமல். ஒரே ஒரு முயற்சி என்ன பண்ணணும் அப்படின்னா அவளுடைய நாமத்தை மட்டும் விடாமல் சொல்லிக்கொண்டே இருந்தோம். நேரம் கிடைக்கும் போது எல்லாம் எந்த ஒரு பகவானின் நாமத்தை எடுத்து சொன்னாலும் அதற்கு இந்த பலன் உண்டுதான். இந்த நாமம் அந்த நாமம் என்று எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா முதலே சொன்னோம் இல்லையா, ரூபம் வேறு வேறு எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் நம்முடைய இந்த ஓணக்கண்களுக்கு புலப்படுவதற்கு, நாம் கெட்டியாக பிடித்துக் கொள்வதற்கு, ஒவ்வொருவருடைய குணநலன்களுக்கு ஏற்றாற்போல் எந்த தெய்வம் நமக்கு பிடிக்குமோ அந்த தெய்வங்களை பிடித்துக்கொண்டு நாம் மேலே வந்து விடலாம். அப்படி செய்யும் பொழுது அவளே தானாக நமக்கு இந்த அனுபவங்களை கொடுக்கிறார். அப்போ அது உடனே கிடைக்குமா அப்படின்னா அதற்கு நாம் சிறிது காலம் என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருக்கக்கூடிய நேரம் தான் மிகவும் கடுமையானதாக இருக்கும். ஏற்படக்கூடிய சோதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் நாம் பொறுமையுடன் சகித்து கொண்டு இதுவும் அவளுடைய கருணைதான், இதுவும் அவளுடைய அனுகிரகம்தான் என்று பொறுமையோடு நாம் அதையும் ஏற்றுக்கொண்டு அதையும் அவளுடைய திருவடியிலேயே சமர்ப்பித்து அவளையே நினைத்து கொண்டு இருந்தால் இதோ இந்த ஆக்ஞா சக்கரத்தில் இத்தனையும் நடக்கும் என்று சொன்னோமே, அதுவும் நமக்கு சாத்தியமாகும். அடுத்ததாக சொல்கிறோமே சகசிராரத்தில் சென்று சேர்வது என்று, அதுவும் நமக்கு சாத்தியமாகும். மகாபிரியவா சரணம்.